வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 23rd May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தா பூர்ணிமா செலிப்ரேஷன் அக்ராஸ் இந்தியா ஹானரிங் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் கௌதம புத்தா. ஸோ கௌதம புத்தான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்ஷியன் பீரியடில் வந்த ஒன் ஆஃப் த பர்சன்ஸும். ஸோ இந்த பர்சனோட பர்த் ஆனிவர்சரியை வந்துட்டு எல்லா வருஷமும் இந்தியாவில் வந்துட்டு புத்தா பூர்ணிமான்ற ஃபெஸ்டிவல் நேமில் வந்துட்டு கொண்டாடப்படும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம எந்தெந்த ஏரியாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலில் கொண்டாடப்படுறாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்னால் இந்த கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, நேபாள், பூட்டான், பர்மா, தாய்லாந்து அண்ட் அதர்ஸ் கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த புத்தா பூர்ணிமா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த புத்தா பூர்ணிமான்ற ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதத்தில் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, ஏஷியன் லீனியோஸ்வர்ஸ் கேலண்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலிப்ரேட்டின் வைசாகி மந்த் ஆஃப் புத்திஸ்ட் கேலண்டர் படி தான் இந்த ஃபெஸ்டிவல்ன்றது வருது உங்களுக்கு. ஸோ ஹிந்து கேலண்டர் படி விக்ரம் சம்வாட் ஹிந்து கேலண்டர் படியும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில் கொண்டாடப்படுது. ஸோ மெசேஜ் ஆஃப் பீஸ்ன்றது இந்த ஃபெஸ்டிவலோட மெயின் தீம் உங்களுக்கு. ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ஸோ நான் வைலன்ஸ், ஹார்மோனி, கம்ப்ரெஷன், ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புத்தான்றது ஒரு அமைதிக்கான ஒரு பேர் தான் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹியூமனிட்டேரியனாக இருக்கணும், பீஸாக நம்ம வாழணுன்றதுக்காண்டி தான் இதுவே ஃபெஸ்டிவல் வந்துட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாகா தாவா ஃபெஸ்டிவல் இன் சிக்கிம் ஹானரிங் த ட்ரிபிள் பிளெஸ்ட் ஒகேஷன் ஆஃப் த புத்தா சக்கின்மியா. ஸோ நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாகா தாவா ஃபெஸ்டிவல் வந்து சிக்கிமில் எல்லா வருஷமும் கொண்டாடுறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்னால் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் அடிக்கடி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்னால் நிறையா வருது உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துன்றது உங்களுக்கு வந்துட்டு பர்த் அண்ட் என்லைன்மெண்ட் ஆஃப் த மகாவீரா புத்த சக்கியான்மன்ற இவரோட பர்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த சாகா தாவான்ற ஃபெஸ்டிவல் சிக்கிமில் கொண்டாடப்படுது உங்களுக்கு. ஸோ இது எப்போ கொண்டாடப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, 15th day of the 4th month of the நார்த்தன் புத்திஸ்ட் கேலண்டர் படி தான் இந்த ஃபெஸ்டிவல்ன்றது கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தரா 24 ப்ரொமோட்டிங் எமர்ஜிங் இந்தியன் ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இன் துபாய். ஸோ ஆர்த்தரா 24ன்ற ஈவெண்ட் வந்து துபாயில் இப்போ நடந்து வருது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்துட்டு இந்தியா சார்பில் வந்துட்டு நம்மளோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட்லாம் காமிக்கிறதுக்காண்டி நம்ம இந்தியா சார்பில் அங்கே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்துட்டு பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மெயினாகவே வந்துட்டு துபாயில் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ட் சம்மந்தமாக எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இந்த ஈவெண்ட் வந்து துபாயில் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெக்கார்ட் rupees 2.11 lakh crore RBI டிவைட் ஃபார் 2023-24. ஸோ நம்மளோட RBI என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2.11 லட்சம் கோடியை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிவைடண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம RBIன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெக்கார்ட் 2.11 lakhs crore as divided as a Indian government for financial year 2023-24. The decision made under the meeting of RBI Central Board Director in மும்பையில் தான் இந்த இதை வந்துட்டு மீட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசிஷன் வந்து இவ்வளோ ரூபா கொடுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா, RBIன்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு. இவங்களுக்கு வந்து வர ரெவன்யூ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சரிபாதியாக பிரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா அல்டிமேட் ஓனர் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. ஒருத்தர் வந்துட்டு அதில் பார்ட்னர் போட்டுதானா அந்த பார்ட்னருக்கு கரெக்டான ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம பிரித்து கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் இப்போ RBI வந்து 2.11 lakhs வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவைடண்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் RBIயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, RBI வந்து எது மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, RBI Act 1934 படி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இந்த RBIன்ற ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1st April 1935 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட் RBI கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ் அண்ட் டெப்டி கவர்னர்ஸாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் தெப்ராட்டா பட்ரா, ராஜேஸ்வர் ராவ், TB ரவிசங்கர், சுவாமிநாதன் ஜெயன்ற 4 பேர் வந்துட்டு இப்போ RBIயோட டெப்டி கவர்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பையில் இருக்குது. ஸோ RBIன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கொல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1935 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு மும்பையில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்திங்கன்னா, ஜோகன் ஸ்லேவின் அப்பாயிண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் த இன்டர்நேஷனல் அலுமினியம் இன்ஸ்டியூட் டிரைவிங் சஸ்டைனபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்ம் இந்த அலுமினியம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஜோகன் சால்வின் இருக்கிறவர் நம்ம வேதாந்தா அலுமினியம் கம்பெனியில் CEO இருந்த பர்சன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் அலுமினியம் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து வைஸ் சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் இண்டஸ்ட்ரி செக்டாரில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படுறதுக்காண்டி தான் இந்த ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க.
So IAA mission established in 1972. IAA represent the global primary aluminum industries. So international aluminum industry mission வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த அலுமினியம் இண்டஸ்ட்ரி வந்து பிரைமரியாக வச்சு இந்த வேர்ல்டில் வந்து அந்த எப்படி வந்து நியூ டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணி அந்த அலுமினியம் இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் பண்ணதுக்காண்டி தான் இந்த மிஷினே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 Lam elected as a new president of the Vietnam. Leadership change in Vietnamese parliament. ஸோ வியட்நாமோட புது பிரசிடெண்ட்டாக வந்துட்டு 2 Lamன்ற பர்சனை வந்துட்டு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 Lamன்றது ஆல்ரெடி அந்த நாட்டோட பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டராக வேலை பார்த்தவர். ஸோ இப்போ அவர் வந்துட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாம் வந்துட்டு ஆயிருக்காரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஓ வேன் துவாங்ன்ற ஒரு பர்சன் தான் இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ வியட்நாமோட உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் பண்ணுறது ஹனோய் அண்ட் கரன்சி ஆஃப் வியட்நாம் வந்து டாங்கு அண்ட் பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்கன்னா பஹா மின் சின்ன்றது தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டாமினிஷியன் ரிபப்ளிக் பிரசிடென்ட் அம்பீந்தர் ரீஎலெக்டட் டு செகண்ட் டேர்ம். ஸோ டாமினிக்கன் ரிபப்ளிக்கோட அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக வந்துட்டு அபீந்தர்ன்ற பர்சன் வந்துட்டு செகண்ட் டைமாக வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாமினிக்கன் ரிபப்ளிக் ஒரு கண்ட்ரியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல் வந்து சாண்டோ டாமினிகோ, கரன்சி வந்து டாமினிக்கன் பீசோ, கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னா லூசி அபீந்தர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க் அப்பாயிண்ட்ஸ் பிகர்மீத் சௌத்ரி as a new chief of the measurement of science and analytics. ஸோ பார்க்ன்றது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இந்த உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் தான் பார்க்ன்றது ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ராட்காஸ்ட் அதை நம்ம வந்து டிவியில் பார்க்குறோம்ல, ஸோ நியூஸ் அதனால் எல்லாமே ப்ராட்காஸ்ட்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆடியன்ஸ் ரிசர்ச் சென்டரோட உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அனலிஸ்டிக்காக வந்துட்டு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட சீஃபாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிகர்மீத் சௌத்ரி தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்னி எர்ஃபிங் கேரியோசஸ் வின்ஸ் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு. ஸோ எல்லா வருஷமும் இந்த அவார்டு வந்து தருவாங்க. ஸோ இந்த அவார்டுன்றது எதுக்கு தரதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒருத்தவங்க புக் எழுதுனா இல்லை டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஃபிக்ஷன் ஓரியன்டாக இருக்குன்னா அந்த பர்சனுக்கு இந்த அவார்டை தருவாங்க. ஸோ இது வந்துட்டு அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்ஃபிங் கேரியோஸ் தான் இந்த வருஷத்துக்கான புக்கர் ப்ரைஸ் வின் பண்ண பர்சன். இவங்களோட நாவலான கைரியோஸ்ன்ற நாவல்காண்டி தான் இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் மணின்றது பார்த்தீங்கன்னா 50,000 யூரோஸ்ன்றது அந்த யூரோ கண்ட்ரி இதில் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஷட்லர் பை த பல்கேரியன் ஆத்தர் ஜார்ஜ் கோஸ்பிண்டோவ். இவருக்கு தான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு புக்கர் ப்ரைஸ் போயிருக்குது. நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி செக்யூர்ஸ் 3rd ரேங்க் அட் ஏடிடி பெஸ்ட் அவார்டு ரெகக்னேஷன் ஃபார் டேலண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஏடிடி பெஸ்ட் அவார்ட் ஃபார் டேலண்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஹியூமனிடேரியன் பேஸில் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸை பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணதுக்காண்டி என்டிபிசி நம்மளோட பிரைமியர் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷனான நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வந்துட்டு இப்போ 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாக இந்த அவார்டை வந்துட்டு எல்லா வருஷமும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அவார்டை யார் வந்துட்டு ரிசீவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட சீஃப் ஜெனரல் மேனேஜரான ரச்சன் சிங் பஹால் தான் இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அவார்டு வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஓரலன்ஸில் யூஎஸ்ஏல தான் இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்டிபிசி becomes the only public sector company to win 7 awards in the last 8 years. the ATT பெஸ்ட் அவார்ட்ஸ். ஏடிடி பெஸ்ட் அவார்ட்ஸில் கடந்த 7 வருஷத்தில் வந்துட்டு கடந்த 8 வருஷத்தில் உங்களுக்கு 7 அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்டிபிசியோட உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்றது இதுக்கு பேர் உங்களுக்கு 2005 இட்ஸ் ரீநேம்ட் அஸ் என்டிபிசி லிமிடெட் அண்ட் என்டிபிசி வாஸ் கன்ஃபர்ம்ட் இன் மகாரத்னா ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக குருதீப் சிங் தான் இருக்காரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு May 21ன்றது உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு எல்லா வருஷமும் May 22ன்றது உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோடைவர்சிட்டின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த பயோடைவர்சிட்டியை அவேர்னஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி 2002 வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ May 22ன்றது எல்லா வருஷமும் வந்துட்டு பயோடைவர்சிட்டின்றது நம்ம கொண்டாட போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்குன்னா பயோடைவர்சிட்டி நம்ம ப்ரொமோட் பண்ணால் அதை வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சா தான் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்றது இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தீம் ஆஃப் 2024ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி பார்ட் ஆஃப் பிளான்றது தான் இந்த வருஷத்துக்கான கரண்ட் தீம் உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேங்க்யூ.